ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். நம்மள மோஸ்ட்லி யாருக்குமே குரோசோவா அப்படின்றவரை பற்றி தெரியாது until மிஷ்கின் introduce him to us. குரோசோவா சொல்றாரு, if you want to understand India, you must see மதேர் பஞ்சாலின்னு சொல்வார். நீங்க ஐலாண்ட்ல ஒரு நாள் மாட்டிக்கிட்டீங்க, அப்போ உங்க கூட ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னா நீங்க யார இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க? குரோசோவா. நீங்க வந்து செவன் சமுராய் பத்தி யாராவது இங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் நீங்க அங்க இருந்து கூட்டி நீங்க பேச சொல்லுங்க. நானும் 24 மணி நேரம் நான் வந்து செவன் சமுராய் பத்தி என்னால பேச முடியுங்க. ஒவ்வொரு ஷாட்டை பத்தி என்னால பேச முடியும். Who is Kurosawa? What he did to cinema? குரோசோவா ஒரு ஜாப்பனீஸ் டேரக்டர். கிட்டத்தட்ட 30 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. He is known for blending Japanese storytelling with Western cinematic techniques inspired by ஷேக்ஸ்பியர், டாஸ்வாட்ஸ்கி அண்ட் ஜான் ஃபோர்ட். இவர் பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக பீப்புளெலாம் சேர்ந்து குரோசோவாவுக்கு வச்ச ஒரு நிக்நேம் தான் த எம்பரர் ஆஃப் ஜாப்பனீஸ் சினிமா. ஏன் குரோசோவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சினிமா அப்படின்னா, பிகாஸ் ஹீ இன்ட்ரடியூஸ் ஜாப்பனீஸ் சினிமா டு த வேர்ல்டு வித் மூவிஸ் லைக் ராஷமன். எல்லாருமே ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவை ட்ரூத்தாக வச்சுட்டு மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்ஜெக்டிவையே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ராஷமன் மூவி மூலயமா வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த ராஷமன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தமிழில் வந்த ஃபஸ்ட்டு மூவி தான் அந்த நாள் அப்படின்ற ஒரு மூவி. நெக்ஸ்ட்டு மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட்டு ஐகானிக் ராஷமன் ஸ்டைலில் எடுத்த ஒரு மூவி தான் விருமாண்டி. ஸோ இந்த மாதிரி ராஷமன் எஃபெக்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாமே ஊறுப்பட்டது இருக்குது. ஓகே, இப்போ குரோசோவாவோட அந்த ராஷமன் மூவி பற்றி பார்ப்போம். ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான். அதாவது ஒரு சாமுராய் வந்து காட்டில் செத்து கிடப்பான். அவனை கொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தீஃபை வந்து கோர்ட்டில் அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஆர்குமெண்ட்டு கேட்கும்போது 4 டிஃப்ரெண்ட் டெஸ்டிமோனிஸ் வந்து அவங்க முன்னாடி வருது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று யாருன்னா அந்த தீஃபோட டெஸ்டிமோனி. அதில் அந்த தீஃப் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஃபாரஸ்ட்டில் அந்த சாமுராயையும் சாமுராயோட ஒய்ஃபையும் பார்க்குறான். எப்படியோ அந்த சாமுராயை வந்து ட்ரிக் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போட்டுருவான். நெக்ஸ்ட் அந்த சாமுராய் முன்னாடியே சாமுராயோட ஒய்ஃபை வந்து ரேப் பண்ணிடுவான். அதுக்கடுத்து அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த ஷேம் தெரிஞ்ச 2 பேர் இருக்க வேர்ல்டில் என்னால் வாழ முடியாது. ஸோ நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் யாரையாவது கொல்லுங்க, நான் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அந்த தீஃப் வந்து கொஞ்சம் பிரேவாகவும் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்து நார்மலாக அவனை கட்டி போட்டு கொள்றதை விட 2 பேருமே ஸ்வாடை வச்சு சண்டை போட்டு நேர்மையான ஒரு சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. அட் த எண்டு அந்த தீஃப் வந்து சாமுராய் கொண்டிருப்பான். இதுதான் வந்து அந்த தீஃபோட டெஸ்டிமோனி. செகண்ட் ஒன் வந்து அந்த ஒய்ஃபோட டெஸ்டிமோனி. அந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, சாமுராயோட கண்ணு முன்னாடி அவளை ரேப் பண்ணியிருப்பான் அந்த தீஃபு. அதுக்கடுத்து அந்த ஒய்ஃபால் சாமுராய் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. தன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளால் கில்ட் தாங்க முடியாது. ஸோ அந்த ஒய்ஃபால் சாமுராயோட கண்ணை பார்த்து பேச முடியாது. அந்த நேரத்தில் சாமுராயோட பார்வையே அவளை வந்து ரொம்ப கொண்டிருக்கும். ஸோ அவள் வந்து என்ன பண்ணனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்படி மயக்கம் போடும் போது அவள் கையில் வந்து ஒரு டேகர் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது சாமுராய் வந்து செத்து கிடப்பான். இதுதான் வந்து அந்த ஒய்ஃபோட டெஸ்டிமோனி. தேர்டு வந்து அந்த சாமுராயோட டெஸ்டிமோனி. நீங்கள் யோசிக்கலாம், அந்த சாமுராய் தான் செத்துட்டானே, அவன் செத்ததுக்கு தான் இப்போ அந்த இடத்துல கோர்ட்டில் வந்து 4 டெஸ்டிமோனி வந்திருக்கு அப்படின்ற. அப்புறம் எப்படி அவன் சொல்ல முடியும் அப்படின்னா, he tell his story through his wife. ஏன்னா இந்த ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இறந்தவங்க வந்து உயிரோடு இருக்க ஒருத்தவங்களோட பாடி மூலியமாக அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த சாமுராய் வந்து சாமுராயோட ஒய்ஃப் மூலயமா அவன் என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையை சொல்லியிருப்பான். அதில் அந்த சாமுராயோட வெர்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த தீஃப் வந்து சாமுராய் கண்ணு முன்னாடியே சாமுராயோட ஒய்ஃபை வந்து ரேப் பண்ணுறான். அதை பார்த்துட்டு நீ என் கூட வந்துடுன்ற மாதிரி அந்த திருடனை சொல்கிறான். அதுக்கு அந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நீ என் ஹஸ்பண்டை கொண்டுட்ட அப்படின்னா நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ தன்னோட ஒய்ஃபே தனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிட்ரேல் பண்ணிட்டான்றதை தாங்க முடியாத இருந்த அந்த சாமுராய் அங்கேருந்து அந்த டேகர் மூலயமா அவனே குத்திக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு செத்துருவான். ஃபோர்த் ஒன்று வந்து அந்த உட்கட்டரோட வெர்ஷனு. ஆக்சுவலாக இங்கே நடந்த எல்லா இன்சிடெண்ட்டையுமே சீக்கிரட்டாக நான் வாட்ச் பண்ணேன். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாமுராயோட கண்ணு முன்னாடியே சாமுராயோட ஒய்ஃபை வந்து தீஃப் ரேப் பண்ணியிருப்பான். ரேப் பண்ணக்கு அப்புறம் 2 பேருமே சண்டை போட்டுருப்பாங்க. அட் த எண்டு தீஃப் வந்து சாமுராயை கொண்டிருப்பான். இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த உட்கட்டர் வெர்ஷன் சொல்லியிருப்பான். இந்த 4 வெர்ஷனையுமே அந்த உட்கட்டர் அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட் இருந்திருப்பார். 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட்டாக அவங்க இருந்த இடத்துக்கு ஒரு காமனாக ஒருத்தன் வந்திருப்பான். அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டிருக்கும். அந்த லாஸ்ட்டாக காமனாக வந்தான்ல அவன் போய் குழந்தை அழுகிறத பார்த்துட்டு குழந்தைய தூக்காமல் குழந்தைய அடியில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நமக்கு தான் லக்கு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அதை பார்த்து உட்கட்டர் வந்து சரியாக கோவப்பட்டிருப்பான். ஏன்னா அவங்க குழந்தைய யாரோ ஒருத்தவங்க அபண்டடாக விட்டுட்டு போயிட்டாங்க, நீ குழந்தைய தூக்கி அதை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அதுக்கு சேஃப்டியாக வச்சுருந்த துணியை எடுத்து வச்சிருக்கியே, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் மேலே கோவப்பட்டிருப்பான். அதுக்கு அந்த காமனர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீ தான் செல்ஃபிஷாக இருந்திருக்க,
நீ வந்து என்னைய சொல்லாத, நீ ஒன்றும் யோக்கியம்லாம் கிடையாது, நீ வந்து அந்த கோர்ட்டை வேணால் ஏமாற்றலாம், என்னைய வந்து உன்னால் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்னடா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல, கோர்ட்டை ஏமாத்தினானா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்கும். பார்த்தா அந்த மூவியில் வந்து ஒரு டேகர்னு ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. டேகர்னால் ஒரு கத்தி மாதிரி ஒரு விஷயம் சின்னோண்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த டேகர் வந்து பிஎல்ஸ் மூலயமா மேக் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ அந்த ஒய்ஃபோட வெர்ஷன் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்களே, அதில் பார்த்தா லாஸ்ட்டில் அவன் மயக்கம் போடும்போது கையில் அந்த டேகர் இருந்ததை அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அந்த சாமுராயோட வெர்ஷன்லேயுமே அந்த டேகரை யூஸ் பண்ணி தான் அவனை கொல்லவே செஞ்சுருப்பான். அப்புறம் அந்த தீஃபோட வெர்ஷன்லேயுமே அவன் அந்த டேகரை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணலைனாலுமே அங்கே இருக்கிற மாதிரி நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த உட்கட்டரோட வெர்ஷனில் மட்டும்தான் அந்த டேகரை பற்றின ஒரு விஷயமே மென்ஷன் ஆகிருந்திருக்காது. ஸோ அந்த தீஃப் வந்து தன்னை ஹீரோயிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பொய் சொல்லியிருப்பான். அந்த ஒய்ஃப்மே தன்னை ஒரு மாதிரி ட்ராஜிக்காக காட்டணும், தான் அந்த இடத்துல ஒரு விக்டிமாக இருக்கணுன்றதை காட்டணுன்றதுக்காண்டி ஒரு பொய் சொல்லியிருப்பா. அதே மாதிரி அந்த சாமுராயுமே தன்னோட ப்ரைட் அண்ட் ஹானரை வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி ஒரு பொய் சொல்லிட்டு அவனோட வெர்ஷனை சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த உட்கட்டரும் தான் அந்த டேகரை திருடுனேன்றதை மறைக்கிறதுக்காண்டி ஒரு வெர்ஷனை சொல்லியிருப்பான். ஸோ எண்டில் அந்த காமனர் வந்து கண்டுபிடிச்சிருப்பான், இந்த உட்கட்டர் தான் அந்த டேகரை வந்து திருடியிருக்கான். ஸோ இந்த விஷயத்தை அவன் எப்படி சொல்லாமல் கோர்ட்லேருந்து தப்பிச்சு வந்து இப்போ அடுத்த ஆளை நம்ப வைக்கணுன்றக்காண்டி ஒரு பொய் சொல்கிறான் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இந்த எண்ட் நோபடி டெல்ஸ் த ட்ரூத். ஈவன் குரோசவா கூட தெரியாது யார் தான் சாமுராயை கொன்னார் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே லைனில் ஸ்டோரி சொல்கிறது, ஒரே விஷயத்தை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் காட்டுறதை தாண்டி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்றத குரோசவா தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கு நேம் வந்து யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. அதனால இந்த டெக்னிக்கு இந்த மூவியோட பேரே வச்சுட்டாங்க, ராஷமோன் டெக்னிக், ராஷமோன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி. 4 stories, 1 crime, 0 truths. That is Rashomon movie. What do you believe? Leave in the comment. I'll see you in the next video. Until then, peace.